சுரேஷ், பாபி சிம்மா, சென் ராயன் மற்றும் பலர் நடிப்பில் கடந்த வாரம் திரைக்கு வந்த மெட்ரோ படத்திற்கு பெரும் வெற்றி கிடைத்துள்ளதாக அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஆல் படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான அனந்த கிருஷ்ணன் இயக்கியுள்ள இரண்டாவது படம் மெட்ரோ. சென்னை போன்ற பிற நகரங்களில் நடைபெறும் செயின் பறிப்பை பற்றிய படம் என்பதால் தணிக்கை குழுவினர் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தர மறுத்தனர். இறுதியில் மறுதணிக்கை செய்யப்பட்டு ஏ சான்றிதழுடன் இப்படம் வெளியானது. இந்நிலையில் இந்த படத்தின் வெற்றியை படக்குழுவினர் சக்சஸ் மீட் வைத்து கொண்டாடியுள்ளனர். ஆனால் இது எந்த மாதிரியான வெற்றி, வசூல் நிலவரம் போன்ற விவரங்கள் எதையும் சொல்லாமலே கொண்டாடி முடித்தனர். இந்த சக்சஸ் மீட்டில் நடிகர் பாபி சிம்மா கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் வெளியாகும் முன்பே இந்த படத்தின் கன்னட ரீமேக் நல்ல விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறுகின்றனர். சமீபத்தில் மெட்ரோவை பார்த்த தெலுங்கு தயாரிப்பாளர்கள் தெலுங்கில் இந்த படத்தை ரீமேக் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார்களாம். தெலுங்கில் ரீமேக் செய்தால் நாக சைத்தன்யா ஹீரோவாகவும், தமிழில் ஹீரோவாக நடித்த சுரேஷ் வில்லனாகவும் நடிப்பார்கள் என்று கூறப்படுகிறது.